ஓம் ஸ்ரீ ஆதி சிவனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரரே போற்றி போற்றி. வெண் சங்கு குடை விரித்து வெண்தாமரை மலர் சூடி வெண்பாலின் நெய்யுருக்கி வெண்தேகம் ஆண்டு நிற்கும் விருத்தபுரீஸ்வரரின் ஆசிகள். விருத்தங்கள் புரிவதன்றோ கலைஞர்களின் ஆட்திறன், விருத்தங்கள் மலர்வதினால் கலைகளும் விரிந்ததன்றோ. மானுடராய் உதிக்கும் நல் ஜீவன்கள் உணரட்டும், கவிதையாகி இசையாகி பண்ணாகி பாடலாகி நர்த்தனங்கள் பலவாகும் ஸ்தலமன்றோ. ஏகுவாய் உருவாகி கருவாகி அறிவாகி உணர்வாகி உன்னதமாய் விரிகின்ற உயிர்கள் யாவும் ஈஸ்வரனின் சக்தியாகும், சிவமான பரமாகும். அன்பு கனிந்து ஆட்கொண்டால் ஜீவன் யாவும் மலர்ந்திடும். ஆனந்த கூத்தாடும் ஜீவன்கள் சிவசக்தி ரூபமாய் எழிலுறும். கருணை கொண்ட ஈஸ்வரனே ஆனந்த களிப்பெய்தி கலியகற்றி தோஷம் நீக்கி உயிரில் உணர்வாய் கலப்புற்றாரே. இத்தலமே மேருவாகும், உயிர்களின் உன்னதமாகும். சிவனோடு ஐக்கியமாகும் ஜீவன்கள் யாவுமே விருத்தங்கள் பல புரிந்து ஈஸ்வர சன்னதியை எட்டிடும். ஆன்மாவில் ஒரு சேரும் அன்பு ஒன்றே ஜீவ ஊற்றாய் ஒழுகிடும். ஆடல் பாடல் கலைகள் புறத்தினிலே சிறந்திடவே ஜீவனும் பரமனுள் புண்ணியமாய் ஒடுங்கிடவே மலர்கள் தூவி பூஜிப்பாய், மாலைகள் சூடி மகிழ்ந்திடுவாய். பாமாலைகள் புனைந்து இன்புறுவாய், உலக ஜீவன்கள் யாவுமே இன்புறட்டும். விருத்தம் புரியும் ஈஸ்வரனின் சன்னதியில் வீற்றிருந்து தவம் இயற்றும் கன்னிகையே, காத்திருக்கும் சக்தியினை ஏற்பு கொண்டு ஈர்த்திடுவாய். எம்முள் ஒடுங்கும் உலகம் என்பது உயிர்களின் சங்கமமாகும். சக்தி ஒடுங்கினால் காலமும் ஒடுங்கும், காலம் ஒடுங்கிட உயிர்களும் ஒடுங்கும். ஈசனின் பிரதிநிதியாம் யாம் கண்டுணர்ந்தவற்றை உணர்த்துகின்றோம், அனைவரும் தீர்க்கமாய் உணரக்கடவது. ஒடுங்குதல் என்பது களிப்பினையும் ஒடுங்கச் செய்துவிடும். அரிய கலைகளான விருத்தங்கள் இயற்றுவது, இசை புனைவது, நடன அமைப்பு கொண்டு உடலினை உயிரோடு பிணைப்பது போன்ற கலைகள் யாவுமே சக்தியோடு ஒடுங்கத் துவங்கி உள்ளது. கால மாற்றம் குறித்து எமது ஒளித்துளியாம் காலபைரவரே எடுத்துரைக்கட்டும். இத்திருத்தலத்தினில் விருதபுரீஸ்வரராக வீற்றுள்ள யாம் தரிசனம் காண விழைவோருக்கு அருளும் பாகிய நிலை என்பது யாது? எமது தன்மை என்பது அக மகிழ்வினை நல்குவது ஒன்றே. அகம் குளிர வேண்டும் எனில் மனம் ஆன்மாவினில் ஒடுங்கிடல் வேண்டும். திவ்யமாய் ஒளிக்கின்ற பண்களும் பாடல்களும் மானுடர்களை எளிதாய் மனம் ஒடுங்கி ஆன்மாவினில் நிலை கொள்ளச் செய்திடும். பாடலுடன் கூடிய நர்த்தனங்களோ மானுடர்களை மெய்மறக்கச் செய்திடும். மெய்யாகிய உடலை மறந்து மெய்ப்பொருளாகிய ஆன்ம ஒளியோடு அறியாத நிலையிலும் உணராத நிலையிலும் ஒரு மனிதரால் ஐக்கியமாக இயலும் எனில் அதற்கான மூல காரணம் என்பது ஒளி ஒலி தன்மைகளே. செவிகளில் இசையானது உட்புக
விழிகளில் ஈச நர்த்தனங்கள் உட்புக மெய்யாகிய உடலை மறந்து அகத்தினில் ஒளியாய் வீற்றுள்ள ஈசனாம் ஆன்ம ஒளியினை மெய்யாய் தரிசித்து ஒருங்கிணைந்து அன்பு பெருகிட கண்டிடலாம். காரண காரியம் உணர்ந்து வெளிப்படுவதே அற்புத சக்தி நிலைகளாகும். ஒவ்வொரு ஆலயங்களும் ஓர் காரணத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்படும். தெய்வமாய் வீற்றுள்ள ஈச ரூபம் என்பது எக்காரணத்தை முன்னிறுத்தி உருகொண்டது என்பதனை உணர வேண்டுமெனில் மனிதர்கள் சூட்சம உணர்வுகளை அறிந்தவர்களாய் மலர்ந்திருக்க வேண்டும். ஓர் ஆலயம் தனில் கருவறையில் பிரதிஷ்டை கொள்ளும் தெய்வமானது எவரால் எத்தன்மையில் உருகொண்டிருக்கும் என்றறிக. ஆளும் அரசனின் தன்மையும் உருவாக்கிய குருவின் தன்மையும் பூரணமாய் ஒருங்கிணைந்து ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்தும் வண்ணம் உருவாக்கப்பட்டதே ஆலயங்களாகும். கருவறையில் உருகொள்ளும் லிங்க ரூபமானது பிரதிஷ்டை புரியும் குரு அங்கம் கொண்ட மானுடரின் தன்மையினையே பிரதிபலிக்கும். கருவறை தெய்வம் என்பது ஓர் கண்ணாடி போன்றது. பிரதிஷ்டை புரிந்த ஆன்மாவின் தன்மையினையே வெளிப்படுத்த இயலும். விருதபுரீஸ்வரராக எமை இத்திருத்தலத்தினில் பிரதிஷ்டை புரிந்த ஸ்ரீ காலாஸ்தி ரிஷிகளினாலும் கால பைரவரின் அவதாரமான காலங்கி சித்தராலும் உருவான தன்மையே காலம் சார்ந்த தன்மையாகும். காலமும் நேரமும் இத்திருத்தலத்தினிலிருந்தே மாற்றம் அடையும். ஏனெனில் இப்புவியின் சில முக்கிய அதிர்வு அலைகளை உள் ஏற்கும் பிரதேசங்களில் இத்திருத்தலமும் ஒன்றாகும். கலைகள் எனும் ரூபம் அகமார்க்கத்தில் காலத்தின் நிலையினையே ஏற்றிடும். எனில் கால பைரவரின் தன்மையினால் இத்திருத்தலமானது உருகொண்டது. இத்திருத்தலத்தினில் தடம் பதிப்போர் யாவரும் நடனமாடும் மனதினை ஆனந்தமாய் உணர்ந்திருப்பர். மேலும் மனம் எனும் சக்தி நிலை மெய்யுடலை கடந்து மெய்ப்பொருளில் ஒடுங்கவும் கண்டிருப்பர். ஆழ்ந்து தியானித்து புற உடல் எனும் மெய்யுடலில் புதையுண்ட அக உடல் எனும் மெய்ப்பொருளாம் ஒளியினை உணரக் கடவது. ஆன்மாவும் உயிரும் ஒருங்கிணைந்து சிவசக்தி ரூபம் ஏற்று நடனம் ஆடும் தன்மையை உணர வேண்டும். மெய்ப்பொருளான பரமாத்மாவினையும் ஆழமாய் உணர இயலும். ஒளி ஒளியாய் விரிந்து நின்று வீரியமாய் இயங்கும் ஓர் சக்தி நிலையினை இத்திருத்தலத்தில் ஆழமாய் உணரலாம். மெய்ப்பொருளினை உணர்ந்திட ஓர் உன்னத மார்க்கமாய் இத்திருத்தலம் விளங்கிடும். எனினும் பரந்து விரிந்த இப்புவியில் மெய்யாகிய புற உடலினை ஒடுக்கி ஐம்புலன்களையும் ஒடுக்கி அகத்தின் ஜோதியாகிய மெய்ப்பொருளை அனைவரும் உணர்ந்திடவே யாம் என்றென்றும் அருளாசி பொழிகின்றோம். ஆனந்த மெய்ப்பொருளின் அன்பு ஆசிகள்.